நம்ம இந்த பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக இதுக்கு முன்ன பல வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஒன்ஸ் இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அதை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். பிரெஸ்ட் கேன்சருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஜரியை மாஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். அதுவே பிரெஸ்ட் கட்டி அளவுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஜரியை பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா அதை நார்மலாக தெரியக்கூடிய பிரெஸ்ட் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய சர்ஜரியை பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரியை நம்ம எப்போ பண்ண முடியும்னு இப்போ பார்க்கலாம். யூஸ்வலி பிரெஸ்ட்கான சர்ஜரி பண்ணுற சேம் செட்டிங்கில் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா அதை அர்லி பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். அதுவே பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரியை டிலேட் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி எப்படி பண்ண முடியும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணும்போது நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி கவனிக்க வேண்டியிருக்கும். ஒன்று, அதில் ஏற்படக்கூடிய வால்யூம் லாஸ், அதாவது எந்த அளவுக்கான பிரெஸ்ட் டிஷ்யூவை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும்னு ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது, ஆப்போசிட் பிரெஸ்ட்டுக்கான சைஸ் மற்றும் சிமிட்ரியை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு கவனிக்க வேண்டியிருக்கும். இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டைப்ஸை சொல்லுவோம். ஒன்று, இம்ப்ளான்ட் இன்சர்ஷன், அதாவது ஆர்டிஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய சிலிக்கான் அல்லது சலைன் இம்ப்ளான்ட்ஸ் மூலமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் பிரெஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சர்ஜரி பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய சதை மற்றும் தசை பகுதியை ரிமூவ் பண்ணி அதை பிரெஸ்ட் மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஃப்ளாப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். சில டைம் அதிகமான வால்யூம் தேவைப்படுறப்போ இந்த இம்ப்ளான்ட் மற்றும் ஃப்ளாப் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கும். மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்னா, இந்த ஃப்ளாப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் எதனா வித்தியாசம் ஏற்படுமான்னு கேட்பாங்க. யூஸ்வலி இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதோட ஸ்டேஜை பொறுத்து தான் டிசைட் ஆகுது. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் மூலமாக எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படுறதில்ல. ஆனால் இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணுறப்போ சில குறிப்பிட்ட சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அர்லி பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ பேஷண்ட் அதுக்கப்புறமா ரேடியேஷன் எடுக்கிற டைமில் இந்த சர்ஜரியில் பண்ணி வந்த அவுட்புட் வந்துட்டு மாறுபடும். ஆப்போசிட் பிரெஸ்ட்டில் இருந்து சிமெட்ரிக்கலாக இருக்காமல் சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே டிலேடு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கிறதில்ல. ரெண்டாவதாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்னா, பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஃபாலோ அப் பீரியடில் ரிக்கரன்ஸ் ஏற்பட்டால் அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ கண்டிப்பாக பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட சேலஞ்சஸை தவிர்த்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளுக்கு வேறு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கிறதில்ல. சில டைம் பேஷண்ட்ஸ் இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷனை ஆப்ட் பண்ணாமல் வேறு எதனா ஆப்ஷன்ஸ் இருக்குதா, அவங்க நார்மலாக தெரியறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னா, எக்ஸ்டர்னல் ப்ரோசஸஸ். இது வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ண சைட்டில் வெளிப்புறமாக வச்சுக்கிறது மூலமாக அது மேலே நம்மளோட நார்மல் ட்ரெஸ் போடும்போது அவங்களுக்கு இந்த மாஸ்டெக்டமி ஆன தடம் தெரியாமல் இருக்கும். சில டைம் இதே மாதிரி நம்மளுக்கு போஸ்ட் மாஸ்டெக்டமி பிராஸ்ன்னு கூட நம்ம மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் லைக் மற்றும் ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த இன்ஃபர்மேஷனை தேவையானவங்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும். நன்றி, வணக்கம்.